ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பேபிஸ்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் வீட் பேன் கேக். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துக்கலாம். சீவந்ததுக்கப்புறமா அதை வந்து பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிடணும். நடுவில் வந்து சீடு இருக்கும், ஸோ அந்த சீடையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம துருவிக்க போகிறோம், ஸோ கிரேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக வந்து சீடு, அந்த நடுவில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பீஸஸ் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆப்பிள் தான் தேவைப்பட்டுது. ஸோ ஃபுல்லாக நான் திருவிட்டேன், பட் ஆனால் வந்து ஆஃபே வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, இது வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து கோதுமை மாவு, இவ்வளோ தேவைப்படாது. ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், அவ்வளோதான். பாலும் ஓரளவு வந்து நல்லா வந்து ஹீட் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு, ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து முட்டை நான் 1 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், குவான்டிட்டி பொறுத்தது தான். ஸோ ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேட் பண்ண ஆப்பிள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதையும் போட்டு அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத கூட நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பேன் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது வந்து கோதுமை மாவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சத்து மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சத்து மாவு சேர்த்துக்கிட்டாலும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட கோதுமை மாவு தான் இருக்குது, சத்து மாவு வந்து தீந்து போச்சு. ஸோ அதனால் வந்து நான் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து பால் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தோசை பேன் வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் பட்டர் போடுறேன் நான், நீங்கள் வந்து நெய் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பட்டர் இப்போ வந்து இருந்தது, ஸோ அதனால் நான் பட்டர் போட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வேணால் குட்டி குட்டியாக ஊற்ற போகிறோம், ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்பூனாலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றணும். ஸோ கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம வந்து பண்ணாலே அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பெருசாக வந்து வந்துடும். ஸோ குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு ஸ்பூன் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 சைடு குக் ஆனதும் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து திருப்பி போடுங்க. ஸோ ரொம்ப பொறுமை தேவை இதுக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.